வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். ஜனவரி 2. தாயை இழந்த ஆட்டுக்குட்டிகளுக்கு பாலூட்டிய நாய். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகே உள்ள கீரனூர் மணவலி தெருவில் வசிக்கும் திமுக கிளை கழக செயலாளர் சமூகார்வலர் கு வீரமணி அவர்களது வீட்டில் வளரும் கால்நடைகளை பராமரித்து வருகிறார். அதில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் இந்த மழைக்காலத்தில் அவரது ஆடு 3 குட்டிகள் போட்ட நிலையில் தாய் ஆடு இறந்துவிட்டது. அவரது வீட்டில் நாய் ஒன்று வளர்த்து வருகிறார். அதுவும் அந்த நேரத்தில் 5 குட்டிகள் ஈன்று உள்ளது. ஆட்டுக்குட்டிகளுக்கு தாய்ப்பால் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்ட நிலையில் கடையில் பாக்கெட் பால் வாங்கி கொடுத்து வந்தனர். அதை பார்த்த அவரது வீட்டில் வளரும் செல்லப்பிராணி நாய் ஆனது உடனே அந்த 3 ஆட்டுக்குட்டிகளுக்கும் தாமாக முன்னின்று பாலூட்டியது. இதை அருகில் இருந்தவர்களை வியக்க வைத்தது. அரசு பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவன் ஸ்ரீசாந்த், 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி உதயசூர்யா, 4ஆம் வகுப்பு படிக்கும் கிருஷ்ணா ஆகியோர் பராமரிப்பில் உள்ளது. அவர்களது தாய் அருணா அவர்கள் இதற்கு பக்கபாலமாக உள்ளார். இதில் குறிப்பிட வேண்டிய விவரம் என்னவென்றால் மனிதர்கள் சாதி மதம் பார்க்கும் நிலையில் கால்நடைகள் வளர்ப்பு பிராணிகள் அதை பார்ப்பதில்லை. இனிவரும் காலங்களில் யாரும் ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் அனைவரும் சமமாக வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பது இந்த செய்தி ஒரு எடுத்துக்காட்டு. ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜி. கே. ராஜீவ்.